வணக்கம். த ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். தர்மஸ்தலாவில் காணாமல் போன பல்வேறு பெண்களின் கதை, தர்மஸ்தலாவில் புதைக்கப்பட்ட பல்வேறு சடலங்களுடைய கதை, அங்க நீதி கேட்டு எத்தனையோ ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய குடும்பத்தின் கதை ஒவ்வொரு நாளும் வெளிவர தொடங்கிவிட்டது. ஆனால் தர்மஸ்தலாவை பற்றியோ, தர்மஸ்தலாவின் அந்த ஆதிக்க சாதி, அந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர்களை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதாம். அப்படி பேசினால் இந்த கதைகளை வெளிக்கொண்டு வர அந்த முயற்சி எடுத்தாலே போதும் உங்கள் மீது வழக்கு பாயுமா, டெஃபமேஷன் வழக்கை போடுவார்களாம், அந்த வீடியோவை நீக்கக்கூடிய வேலையும் பார்த்து விடுவார்களாம். இப்படியெல்லாம் மிரட்டி வருகிறார்கள். யார் மீது சந்தேகம் இருக்கிறதோ, அந்த வழக்கில் யாருடைய பெயர் இருக்கிறதோ அந்த பெயரை கூட நாம் எடுக்கக்கூடாதாம். ஆனால் யார் இந்த குற்றத்தை செய்தார்களோ இன்னைக்கு அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அப்பாவிகளை இது போன்ற வழக்கில் சிக்க வைத்து அவர்களை 10 ஆண்டு 11 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கும் நீதி கிடைக்கவில்லை, அப்பாவிகளுக்கும் நீதி கிடைக்கவில்லை. இதே போன்ற ஒரு கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். சௌஜன்யாவின் ரேப் அண்ட் மர்டர் கேஸ். 2012ஆம் ஆண்டிலிருந்து இந்த பெண்ணின் குடும்பம் இன்னைக்கும் நீதிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மிஸ்டர் எக்ஸ் வெளிவிடக்கூடிய பல்வேறு தகவலுக்கு பின்பு மீண்டும் ஒரு முறை சௌஜன்யாவுடைய கேஸ் தலை தூக்கி இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை இந்த கேஸை ஓபன் செய்து பார்க்க வேண்டும் என்கிற அந்த குரலும் கிளம்ப தொடங்கிவிட்டது. 2012ஆம் ஆண்டு என்ன நடந்தது, இன்னைக்கு வரை என்ன நடந்துள்ளது என்கிற அனைத்துமே ஒரு கேஸ் ஃபைல் வழியாக உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கிறேன். தொடக்கத்தில் கூறியபடி பயப்பட மாட்டோம், பேரை எடுப்போம். இந்த கேஸில் ஈடுபட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்ல இந்த கேஸில் சந்தேகமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களாக இருக்கட்டும், தர்மஸ்தலாவின் குடும்பத்தினர்களுடைய ஒரு சில நபர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர், அவர்களுடைய படத்தையும் உங்களுக்கு முன்பு நான் எடுத்துக்காட்ட இருக்கிறேன். அதனால் இந்த கதையை முழுமையாக கேளுங்கள். ஆனால் அதற்கு முன்பு இந்த வீடியோ எத்தனை மணி நேரம் இருக்க போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. உடனுக்குடன் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். எங்களுடைய இந்த உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாகவும் உங்களுடைய ஆதரவை அனுப்பலாம். இன்னும் ஒரு சில நாட்களில் நான் நேரடியாக தர்மஸ்தலா செல்ல இருக்கிறேன். அங்கிருந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங்கும் செய்ய போகிறேன். இப்போ எங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் படி உங்களிடம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இது போன்ற ஆழமான டீட்டெயில்ஸ்களை பகிர்ந்து வருகிறோம். சௌஜன்யாவுடைய ரேப் அண்ட் மர்டர் கேஸ்க்கான கேஸ் ஹிஸ்ட்ரி முதல் முறையாக உங்களுக்கு முன்பு நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இதற்கு முன்பும் ஒரு சில நபர்கள் இதை வீடியோ பதிவாக கொண்டு வர முயற்சி எடுத்தார்கள். அந்த அனைத்து வீடியோக்களையுமே தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய மகான் நபர்கள் கோர்ட் வழியாக அதை டிலீட் செய்ய வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு எங்களுடைய வீடியோ எந்த நிலையை சந்திக்க போகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நாங்கள் இதை பற்றி பேசுவோம். தர்மஸ்தலா அக்டோபர் 9ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு. சௌஜன்யா எப்போதும் போல தன்னுடைய காலேஜிற்கு கிளம்ப தயாராகி கொண்டிருக்கிறார். காலை 7:30 மணி. அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய வீட்டில் ஒரு பூஜை இருந்திருக்கிறது. சௌஜன்யாவுடைய தாயாரின் பெயர் குசுமாவதி. இன்னைக்கு நாள் சமைக்க முடியவில்லை அம்மா, நீ கடையில் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கோ. அதை கேட்டு சௌஜன்யா டிஃபன் பாக்ஸ் எடுக்கலை, பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடாம கிளம்பி போயிட்டார். காலேஜ் முடிச்சு ஒரு 3:45 மணி இருக்கும். வீட்டுக்கு திரும்ப மறுபடியும் கிளம்பி இருக்கு. கர்நாடகா ரோட்வேஸ் பஸ் தன்னுடைய மற்ற நண்பர்கள், அந்த கல்லூரியில் பாடம் நடத்தக்கூடிய ஒரு சில ஆசிரியர்கள், மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த பஸ்ஸில் பொருத்தப்பட்ட CCTV கேமரா, இது எல்லாமே ஒரு ஆதாரமாக இருக்கிறது. சௌஜன்யா கையில் ஒரு குடை, ஒரு பேக், ஒரு சில புத்தகங்கள், இது அனைத்துமே நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த கதை போக போக உங்களுக்கு புரிய வரும் எங்கெல்லாம் இந்த நாட்டு போலீசார்கள் கோட்டை விட்டார்கள் என்று. மாலை ஒரு 4 மணி இருக்கும். நேத்ராவதி பஸ் ஸ்டாண்டில் சௌஜன்யா இறங்கிறார். நேத்ராவதி நதியோரம் இப்போ சமீபமாக வெளிவரக்கூடிய அந்த எலும்புக்கூடுகள் அதே இடம்தான். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம் சௌஜன்யாவுடைய வீடு, அந்த டிஸ்டன்ஸ் 20 நிமிடம் நடந்து தான் செல்லணும். சௌஜன்யா நடந்து செல்லும்போது
ஒரு சில நபர்கள், தெரிஞ்ச அறிஞ்ச நபர்களை பார்க்கிறார். ஒரு கார்டு அவரை தெரிஞ்ச நபர். அவர் பார்த்து பேசுகிறார். கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு 4 மணி 15 நிமிடத்தில் பிரகிருதி மருத்துவமனை, அதை தாண்டி ஒரு டர்னிங் வருது. அந்த டர்ன் செய்யும்போது ஒரு வண்டி, ஒரு காருங்கிறது எதிரில இருந்து வரும்போது, அந்த காரை பார்த்த உடனே சௌஜன்யாவுடைய முகத்தில் ஒரு சிரிப்பு, சந்தோஷம். அவருடைய சித்தப்பாவின் கார். அவர் நகரத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தி வருகிறார். விட்டல் கவுடாவுடைய கார். அவரை பார்த்த உடனே கையசைச்சு, "சித்தப்பா எங்கே போகிறீங்க?" "இந்த மாதிரி நான் கடைக்கு போகிறேன்." "சீக்கிரமாக வீட்டுக்கு போ, மழை பெய்யுது, நனைஞ்சிருவேன். கொடையை ஃபஸ்ட்டு விரி போ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சாதாரணமான நாள். எப்படியும் குழந்தை வீட்டுக்கு போகிறபடி தான் போயிட்டு இருந்திருக்கா. மணி 4:30 ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு திரும்பவில்லை. வீட்டில் இருந்த அம்மா கவலைப்பட்டு, எந்த கஷ்டமாக இருந்தாலுமே 5 மணி, அதிகபட்சம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பிடும். 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே திரும்பிடும். அப்படி கவலையில் தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்தப்பா கவுடா இவருடைய பெயர். மகளை காணல, இன்னும் திரும்பலை, என்னாச்சு, சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க, எனக்கு ஒன்றும் மனசு சரியில்லை. மனைவியோடைய பேச்சை கேட்டு உடனடியாக சௌஜன்யாவுடைய அப்பா அவரும் வீட்டுக்கு திரும்புகிறார். வீட்டுக்கு திரும்பி பார்க்கும்போது ஒரு 6 மணி ஆயிடுச்சு. இப்போவும் சௌஜன்யா வீட்டுக்கு திரும்பலை. அக்கம் பக்கத்தில் மெசேஜ் போக ஆரம்பிக்குது. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் வர்றாங்க. அப்போ தான் இந்த சித்தப்பா மற்றும் அந்த கார்டு 2 பேருமே வீட்டுக்கு வர்றாங்க. "என்னாச்சு? நாங்கள் பார்த்தோமே, எங்களுக்கு முன்னாடி தானே வீட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு." அதே மாதிரி சித்தப்பாவும் சொல்கிறார், "நான் தானே வண்டியை நிறுத்தி சௌஜன்யாட்ட 2 நிமிஷம் பேசிட்டு தானே நான் போகிறேன். அது வந்திருக்கணுமே அப்போவே." "இல்லை, இன்னும் வரலை." அப்போ ஒரு விஷயம் உறுதியாகிறது. அதாவது சௌஜன்யா காலேஜிலேருந்து கிளம்பியிருக்கா, பஸ்ஸில் ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரக்கூடிய வழியில், அதாவது ஒரு 5 நிமிஷம், வீட்டுக்கும் அந்த இடத்திற்கும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். இந்த இடத்துல தான் சௌஜன்யா காணவில்லை. சின்ன கிராமம். ஒரு 300 350 நபர்கள் கூடியிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டு கதையும் தட்டியிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையும் பார்த்திருக்கிறார்கள். காடு, அங்கே இருக்கக்கூடிய தோட்டங்கள், கிணறுகள், அவர்களால் எங்கெல்லாம் முடிஞ்சதோ அனைத்தையுமே பார்த்திருக்கிறார்கள். ஒரு 5 மணி நேரம் தேடி பார்த்த பின்பு கூட சௌஜன்யாவை கிடைக்கவில்லை, காணவில்லை. அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் இரவு 11 மணிக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஏன்னா ஃபோன் பண்ணி பேசும்போது, அதாவது சௌஜன்யாவுடைய நண்பர்கள் எல்லாம் கூறிய விஷயம், இந்த மாதிரி நாங்கள் கர்நாடகா ரோட்வேஸில் தான் வந்தோம், இந்த பஸ்ஸில் தான் வந்தோம், இந்த இடத்துல சௌஜன்யா இறங்கிட்டா, அந்த பஸ் ஸ்டாண்டில் கூட நீங்கள் பார்க்கலாம், அங்கே சிசிடிவி கேமராலாம் இருக்குது. பஸ்லேயும் ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது. அதன்படி கர்நாடகா டிராஃபிக் போலீஸ், பெல்தங்கடி என்கிற இந்த டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன், அங்கே ஒரு 300 350 நபர்கள், கிராமத்தை சார்ந்த நபர்கள், ஒரே கூட்டம், ஒரு ப்ரெஷர். தொடக்கத்தில் இந்த கேஸை ஃபைல் செய்யாமல் கழிக்க பார்த்திருக்கிறார்கள். ஆனால் வெளியில் நின்ற கூட்டம் அந்த கூச்சலை பார்த்து எஃப்ஐஆர் பதிவிடுகிறோம். யாரோ நண்பர்கள் வீட்டுக்கு போயிருக்கும், கோபம், நீங்கள் ஏதோ திட்டினீங்களான்னு அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. நாளை காலை வரை வெயிட் செய்து பார்க்கலாம், அப்படி திரும்பவில்லை என்றால் அப்போது நாங்கள் தேடுறோம், இப்போதைக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க, அப்படி பேசி அனுப்பிவிட்டாங்க. ஆனால் கிராம மக்கள் பெத்த மனம் தாங்கலை. தாயார், தகப்பனார், மற்ற சொந்தக்காரர்கள் எல்லாருமே இரவு முழுவதும் சௌஜன்யாவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையுமே தேடி பார்த்திருக்கிறார்கள். காலை ஒரு 6 மணி இருக்கும், மீண்டும் ஒரு முறை அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறார். டிராஃபிக் போலீஸ் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாமே ஒரே கட்டடத்தில் இருந்திருக்கு. எல்லாரும் மறுபடியும் திரும்பி வந்து பார்க்கும்போது, அதாவது அடுத்த நாள் அக்டோபர் 10ஆம் தேதி ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. எஃப்ஐஆர் நம்பர் 250/2012. இதுதான் அந்த எஃப்ஐஆருடைய நம்பர். அக்டோபர் 10ஆம் தேதி போலீசார்களுடன் மக்களும் தேடத் தொடங்கியிருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் சௌஜன்யா வீட்டிலிருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் ஒரு மரம் இருந்திருக்கிறது. நீங்கள் டிவி ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த இடம்தான். இந்த மரத்தில் சௌஜன்யாவை தொங்கும் நிலையில் பார்த்திருக்கிறார்கள். பக்கத்தில் போய் பார்க்கும்போது சௌஜன்யா போட்டிருந்த அந்த பைஜாமா கிடையாது. சௌஜன்யா போட்டிருந்த அந்த குர்தா நார் நாராக கிழிந்திருக்கிறது. சௌஜன்யாவுடைய பிரைவேட் பார்ட்ஸ்களுக்குள் களிமண்ணை அமுக்கி இருந்திருக்கிறார்கள். அதாவது மழை பெய்து கொண்டிருந்திருக்கிறது. சௌஜன்யாவுடைய பிரைவேட் பார்ட்ஸ்களை மட்டும் தான் அது மாதிரி செஞ்சிருக்கிறார்கள். சௌஜன்யாவுடைய ஒட்டுமொத்த உடம்பில் ஒவ்வொரு இடத்துலையுமே பற்களுடைய காயங்கள், நகம்
பட்ட அந்த கீறல் எல்லாமே இருந்திருக்கிறது. இந்த இடத்தில் போலீசார்கள் கவனித்தும் தவறு செய்த அந்த விஷயத்தை நீங்க கவனமாக பாருங்கள். மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சௌஜன்யாவுடைய ஒற்றை இடத்திலுமே அந்த தண்ணீர் படவில்லை. சௌஜன்யாவுடைய முடி காஞ்சு போயிருந்திருக்கிறது. சௌஜன்யாவுடைய அந்த பை, காலேஜ் எடுத்து சென்ற பை, அது காஞ்சு போயிருந்திருக்கிறது. சௌஜன்யாவுடைய அந்த புத்தகங்கள் அதுவும் காஞ்சு போயிருந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் ஒரு சில விஷயங்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இரவு முழுவதும் நாங்கள் இந்த இடத்துல தேடி பார்த்தோம். இந்த ஒட்டுமொத்த வட்டாரத்தை நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் சௌஜன்யாவை பார்க்க முடியவில்லை. இப்பதான் யாரோ சௌஜன்யாவை கொண்டு வந்து தொங்க போட்டுட்டு போயிட்டார்கள். இதை சீக்கிரமாக நீங்க பாருங்க. போலீசார்கள் எந்த விதமான சப்போர்ட்டும் எந்த விதமான சீரியஸ்னஸையும் காட்டவில்லை. இந்த இடத்தில் இருந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர், இந்த நபருடைய பெயர் யோகேஷ் குமார். இவர் கையில் தான் இந்த வழக்கு போயிருக்கிறது. ஆனால் யோகேஷ் குமார் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆதிக்க நபர்களை காப்பாற்றுவதற்காக, ஒரு சில பணக்காரர்களை காப்பாற்றுவதற்காக இந்த ஒட்டுமொத்த வழக்கில் எந்த அளவில் தவறுகளை செய்திருக்கிறார் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். அதாவது சரியான முறையில் இந்த நபர் அந்த வழக்கை ஹேண்டிலே செய்யவில்லை. எப்படின்னு நீங்க பாருங்க. சௌஜன்யாவுடைய உடலை கீழே இறக்கி அதை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு 7 இன்ச்சிற்கான அந்த ஸ்ட்ராக்லிங், அதாவது கழுத்தை நெரித்த அந்த அடையாளம் அவருடைய கழுத்தில் இருந்திருக்கிறது. இதை தாண்டி உடம்பு முழுவதும் சின்ன சின்ன காயங்கள், பல்களால் கடித்த அந்த காயங்கள், முதுகில், அலகில், கைகளில், கால்களில், வயிற்றில், அனைத்து இடத்துலையுமே கீறல், அடித்த அந்த காயங்கள் அனைத்துமே இருந்திருக்கிறது. இந்த ஸ்ட்ரகிளிங் எப்படி நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீர்களா? கழுத்தில் போட்டிருந்த அந்த ஐடி கார்டு நீங்கள் ஆழமாக பார்த்தீர்களா? அந்த ஒரு நைலன் கயிறு இருக்கும். அந்த கயிறை வைத்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கிறார்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தயாரித்த அந்த டாக்டர்ஸ், அவர்கள் மீதும் பல குற்றங்கள், பல கேள்விகள் எழும்புகிறது. இந்த போஸ்ட்மார்ட்டமை இரவு நேரத்தில் டிம் லைட்டில் செய்திருக்கிறார்கள். இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர்ஸ் எந்த விதமான வீடியோ ரெக்கார்டிங்கும் அங்கே நடத்தவில்லை. ஏதோ ஒரு சவம் வந்திருக்கிறது, எப்படியோ ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தயாரித்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கணக்கு மட்டும்தான். டாக்டர்களுடைய பேர் டாக்டர் ஆடம், மெடிக்கல் ஆஃபீஸர், டாக்டர் ரஷ்மி, மெடிக்கல் ஆஃபீஸர். 2 பேருமே பிஹெச்சியுடைய 2 டாக்டர்களுமே இந்த போஸ்ட்மார்ட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அக்டோபர் 11ஆம் தேதி வரை அங்கு இருக்கக்கூடிய கிராம மக்கள் ரோட்டில் மறியலில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த பெண்ணுடன் இந்த அளவில் அநீதி நடந்திருக்கிறது, இவர்களை உடனுக்குடன் நீங்கள் கைது செய்ய வேண்டும். யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது, போலீசார்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனை செய்ய வேண்டும் என்கிற அந்த குரல் எழும்புகிறது. அக்டோபர் 11ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் பாகுபலி ஸ்டாச்சு, அதாவது ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பாகுபலி சிலைக்கு அருகே ஒரு நபர் உட்கார்ந்திருக்கிறார். இந்த நபருடைய பேர் சந்தோஷ் ராய். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபர். இந்த நபரை திடீர் என்று அங்கே அருகே இருக்கக்கூடிய ஒரு 4 நபர்கள் பெயரை ஞாபகமாக எழுதி கொள்ளுங்கள். மலிக் ஜெயின், அர்ஷித் ஜெயின், ரவி பூஜாரி, சிவப்பா மலுக்கொடியா மற்றும் கோபாலகிருஷ்ண கவுடா. இந்த 5 நபர்களுமே அந்த நபரை பிடித்து அடிச்சிருக்கிறார்கள். அந்த நபர்களை பார்த்த உடனே இந்த நபர் ஃபர்ஸ்ட் ஓட பார்த்திருக்கிறார். ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட நபர். அந்த நபரை அடிச்சு அவரை தரதரவென்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து சென்றிருக்கிறார்கள். நீங்க பார்க்காத வேலையை நாங்க பார்த்துட்டோம், இதோ அந்த கிரிமினல், இந்த நபர் தான் அந்த பெண்ணை கொன்று கற்பழித்து தொங்கு போட்டுட்டு இன்னைக்கு தப்பிக்க பார்த்திருக்கிறார், நாங்கள் பிடிச்சிட்டு கொண்டுட்டு வந்துட்டோம். எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் நடத்தாமல், அந்த நபருடைய அந்த நிலையை கூட பாராமல் யோகேஷ் குமார் என்கிற இந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த நபரை கைது செய்கிறார். அந்த நபரை கைது செய்தது மட்டுமல்லாமல் அந்த நபரை முக்கிய குற்றவாளியாக ஒரு கேஸ் ஃபைலையும் செய்துவிட்டார். சந்தோஷ், அவரால் பதிலும் கொடுக்க முடியவில்லை. சந்தோஷுடைய அப்பா ஒரு டீச்சர், தாயார் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவங்கெல்லாம் வந்து சந்தோஷோடைய நிலையெல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் சந்தோஷை சிறையில் அடைத்து விட்டார்கள்.
அக்டோபர் 18ஆம் தேதி அடுத்த தவறு. எந்த ஃபிங்கர் பிரிண்ட், அந்த அடையாளங்கள், பயோப்சி நடந்த அந்த ரிப்போர்ட், இது எல்லாமே ஃபாரன்சிக் லேபிற்கு அடுத்த 48 மணி நேரத்திற்குள் அனுப்பியிருக்க வேண்டும். சௌஜன்யா உடம்பில் கிடைத்த அந்த மண்ணாக இருக்கட்டும், அதாவது அந்த மண் களிமண்ணை எதற்காக அந்த இடத்தில் அமுக்கினார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, விந்துக்களை அழிப்பதற்காக. ஃபாரன்சிக் லேபுக்கு போகும், அந்த இடத்தை டெஸ்ட் செய்வார்கள், ரேப் என்ற அந்த விஷயம் வெளிவரும். அதனால அந்த இடத்துல மழை பெய்ந்திருக்கக்கூடிய அந்த களிமண்ணால் எடுத்து அங்கே அமுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஃபாரன்சிக் லேபிற்கு அனுப்பக்கூடிய அந்த மிக முக்கியமான ஆதாரங்களை இதே இன்ஸ்பெக்டரான யோகேஷ் குமார் அதை அனுப்பவில்லை. 9ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் 18ஆம் தேதி ஃபாரன்சிக் லேபிற்கு எடுக்கப்பட்ட அந்த ஃபிங்கர் பிரிண்ட், அடையாளங்கள், மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களை அனுப்புகிறார். ஃபாரன்சிக் லேப் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அந்த அடையாளங்களை பார்த்த உடனே தூக்கி வீசிட்டாங்க. இது எதுக்கு குப்பையாக நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க? இதில் இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாமே அழிந்து போனது. இதற்கு மேலே நாங்கள் இதை எதுவுமே செய்ய முடியாது. இது முதல் தவறு. ஆனால் போலீஸ் மீது எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படவில்லை. சந்தோஷ்குமார் ஜெயிலில் இருக்கிறார். யோகேஷ்குமார் ஒரு சில நாட்கள் கழித்து சௌஜன்யாவுடைய வீட்டுக்கு செல்கிறார். அங்கே போய் அவருடைய தாயாரிடம் ஒரு கேவலமான கேள்வியை கேட்டிருக்கிறார். என்ன, உங்களுடைய மகள் போடக்கூடிய உள்ளாடை எப்படி இருக்கும்? எந்த விதமான உள்ளாடை, பேண்டீஸ் போடுவார்? அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. ஒரு சாதாரணமாக, சரி போலீஸார்கள் ஏதோ மிக முக்கியமான தேடல் வந்திருக்கிறார், என்னுடைய மகளுக்கு நீதி நியாயம் கிடைக்கணும், அந்த அதில் போலீஸ் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன், இருங்க கபட்லேருந்து சௌஜன்யாவுடைய பழைய ஒரு அண்டர்வேர் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறேன். சரி, இதை நாங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்காக எடுத்து சொல்கிறோம், இதை எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரின்னு அந்த பெண்ணும் தலையாட்டியிருக்கிறார். ஆனால் அந்த அண்டர்வேர் எந்த யோகேஷ்குமார் உங்களுடைய பெண்ணின் பழைய உள்ளாடையை கொடுங்கள் என்று கேட்டு சென்றாரோ அதே அண்டர்வேரை கோர்ட்டில் ஒப்படைத்து, இதுதான் நாங்கள் கண்டெடுத்த, அதாவது சௌஜன்யா எந்த இடத்தில் தொங்க போட்டு கிடைத்தாரோ அந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த அண்டர்வேர், இந்த அண்டர்வேரை சந்தோஷ்குமார் என்கிற இந்த நபர் அடையாளம் கண்டுபிடித்து எடுத்து காட்டியிருக்கிறான். இந்த நபர் ஒத்துக்கொண்டிருக்கிறான், நான் தான் கற்பழித்தேன், நான் தான் கொன்றேன் என்று. சந்தோஷ்குமாரால் எந்த விதமான பதிலும் கொடுக்க முடியவில்லை. இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த கதையை ஏற்றுக்கொள்ளல, ரோட்ல இறங்கி மறுபடியும் போராடுறாங்க. இந்த வழக்கு சிஐடிக்கு மாற்றப்படணும். சிஐடினா ஒரு ஸ்டேட் போலீஸ் கிட்ட இருக்கும், சிபிஐ சென்ட்ரல் போலீஸ்கிட்ட இருக்கும். இப்போ சிஐடி கையில் இந்த வழக்கு போகுது. 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சிஐடி உண்மையை தேடி கண்டுபிடிப்பார்கள் என்று மக்கள் நம்பி வந்தார்கள். ஆனால் சிஐடியும் எந்த ரிப்போர்ட்டை போலீஸ் கொடுத்ததோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் அடித்து இங்கே கொடுத்துட்டாங்க. அதாவது சந்தோஷ்குமார் தான் குற்றவாளி என்று. இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கான ஒரு சிறிய கிளிப்பை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த நபர்கள் ப்ரெஸ் மீட்டை வைத்து நாங்கள் எந்த விதமான தவறையும் செய்யவில்லை என்கிற அந்த விளக்கத்தையும் கொடுக்கிறார்கள். ನಮ್ಮ ಮೇಲೆ ಏನು ತನಿಖೆ ಆಗಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನಾವು ಕಳೆದ ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ಆಗಿದೆ. ಅವೇನು ಸೌಜನ್ಯ ಕೊಲೆ ಆರೋಪಿ ಅಂತ ಅವನನ್ನು ಅಲ್ಲಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಬಂದು ಕೊಟ್ಟದ್ದಲ್ಲ. ನಾವು ನಾರ್ಮಲಿ ಇವತ್ತಿಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಇವತ್ತು ಸಲ ಯಾರು ಕೂತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ, ಕೂತ್ಕೊಂಡವ್ರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದ ಕೂಡಲೇ ಅವರನ್ನು ಹೊಸ ಕೇಸಿಗೆ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಅವ್ರು ಓಡಿದ್ದು. ನಾವು ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಕೆಳಗೆ ಬಿಡುವಾಗ ಅವ ಓಡಿದ ಕೂಡಲೇ ಊರಿನವರು ಅವರನ್ನು ಪೊಲೀಸ್ನವ್ರಿಗೆ ಕೊಟ್ಟರು. ಅದು ಮತ್ತೆ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನಿಂದಲೇ ನಮಗೆ ಯಾವ ಆರೋಪಿ ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ, ನಾವು ಯಾರು ஆரோப்பி சப்மிட் ಮಾಡಿದ್ದಲ್ಲ. இந்த இடத்தில் நீங்க மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டும். சௌஜன்யாவுடன் படித்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு மாணவி ஜான்வி, அந்த பெண் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, யார் இந்த சந்தோஷ் என்கிற நபரை கொண்டு வந்து சேர்த்தார்களோ அதே நபர்கள், அதுல ஒரு சில நபர்கள் கல்லூரி வாசலில் நின்று கொண்டு பேசிய அந்த ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு மழை வந்துருச்சு, நம்ம எதற்காக இங்கே வந்தோமோ அதை செய்ய முடியாமல் போய்விடுமோ என்கிற அந்த அச்சம்.
சிஐடி தன்னுடைய பிரீஃபிங்கில் சந்தோஷ்குமார் தான் முக்கிய குற்றவாளி என்று கூறிய பின்பு சிபிஐ வழக்காக இது மாறி சிபிஐ கொடுத்த அந்த விசாரணை முடிவு அதுவும் சந்தோஷ்குமார் தான் குற்றவாளி. ஆனால் இந்த இடத்தில் நடந்த பல தவறுகளை நீங்க பார்க்க வேண்டும். இது கர்நாடகா ஹைகோர்ட்டும் பார்த்தது, சுப்ரீம் கோர்ட்டும் பார்த்தது. என்ன அதை நீங்க பாருங்கள். அக்டோபர் 26, 2017 சந்தோஷ்குமார் மீது நீங்க சுமத்திய எந்த குற்றமும் உண்மை கிடையாது. சிபிஐ, சிஐடி, போலீஸ் நீங்க 3 பேருமே செய்த அந்த விசாரணையில் பல பிழைகள் இருக்கிறது. ஆகையால் இவரை நாங்க விடுவிக்கிறோம். உண்மையான குற்றவாளிக்கான அனைத்து தடயங்களையுமே நீங்க மீண்டும் ஒரு முறை தேடி கொண்டு வாருங்கள் என்று கூறிய பின்பு கூட இதுவரை எதுவுமே கிடைக்கவில்லை. நடந்த தவறு என்ன? முதல் தவறு, சௌஜன்யா எந்த இடத்தில் கிடைத்தாரோ அந்த இடத்தில் எந்த ஸ்னிஃபிங் டாகையும் இவர்கள் கூட்டி செல்லவில்லை. அங்கே மோப்பம் பிடிக்கக்கூடிய நாய் அதெல்லாம் இங்கே கொண்டு வரப்படவில்லை. இமீடியட்டாக அங்கே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கப்படவில்லை. இதை தாண்டி செல்போன் டேட்டா மிக முக்கியமான ஒரு எவிடன்ஸ். எந்த 5 நபர்கள் மீது சந்தேகம் இருக்கிறதோ அந்த 5 நபர்களுடைய செல் டவர் டேட்டாவை நீங்கள் பார்த்திருந்தீர்கள்னா எந்த இடத்தில் அந்த சௌஜன்யாவுடைய உடல் கிடைத்ததோ அந்த இடத்திற்கு அவர்கள் வந்தார்களா வரவில்லையா என்கிற அந்த விஷயம் இது சேர்க்கப்படவில்லை. அதே போன்று சந்தோஷ் ராயோடைய செல்போன் டேட்டாவையும் அவர்கள் மேட்ச் செய்து இந்த இடத்திற்கு சந்தோஷ் வந்தாரா என்கிற அந்த விஷயத்தையும் அவர்கள் எடுத்து வைக்கவில்லை. அப்போ எப்படி இவர்தான் ரேபிஸ்ட் என்று நீங்க உறுதி செய்தீர்கள் என்று கேட்டபோது போலீசிடம் எந்த விதமான பதிலும் கிடையாது. சிபிஐ கையை விரித்து விட்டது. அதாவது சப் இன்ஸ்பெக்டர் எந்த ஃபைலை எழுதி கொடுத்தாரோ அதே காப்பி பேஸ்ட் அடித்து சிஐடி கொடுக்கிறது, சிஐடி கொடுத்த அதே ஃபைலை சிபிஐ எழுதி முடித்து விட்டது. பிரஷரை பாருங்கள். யாரை காப்பாற்றுவதற்காக எப்படியெல்லாம் இவர்கள் நாடகம் நடித்திருக்கிறார்கள். ஸ்பெஷல் கோர்ட் பெங்களூர் சந்தோஷ்குமாரை வெளிவிட்டு விட்டார்கள். அதாவது இவர் மீது எந்த விதமான குற்றமும் ப்ரூஃப் செய்யப்படவில்லை என்று. யோகேஷ் குமார் என்கிற சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ராய் மீது பல கேள்விகள் வெளிவந்தது. யோகேஷ் குமார் ஒரு கிட்னாப்பிங் வழக்கில் அதுக்கப்புறம் சஸ்பெண்டும் ஆகிறார். கர்நாடகா ஹைகோர்ட் செப்டம்பர் 2024 இந்த வழக்கை ரிஜெக்ட் செய்து ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கான அந்த முடிவை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா சௌஜன்யாவுடைய தகப்பனார் சன்னப்பா கவுடா இந்த வருடம் ஜனவரி 2025 ஒரு நீண்ட நோயால் பாதிக்கப்பட்டு அவருக்கு கேன்சர், இன்னைக்கு அவரும் மறைந்து போனார். சௌஜன்யாவுடைய குடும்பத்தை சார்ந்த மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் அவருடைய சித்தப்பா, அவருடைய தாயார் இன்னைக்கும் போராடி வருகிறார்கள். சந்தோஷ் ராய் இன்னொரு வழக்கை போட்டிருக்கிறார். 50 லட்சம் ரூபாய் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவும் கோர்ட் கூறியுள்ளது அவருடைய 11 ஆண்டுகளை அளித்ததற்காக. இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது தர்மஸ்தலா அந்த இடத்தில் நடக்கக்கூடிய மற்ற தவறுகள். செப்டம்பர் 21, 2012 இன்னொரு மர்டர் நடக்கிறது. 60 வயதான நாராயணன் மற்றும் 45 வயதான சிஸ்டர் யமுனா. இவர்களுடைய சவம் கிடைக்கவில்லை. இவர்கள் காணாமல் போனார்களாம். ஆனால் கொன்றது உறுதியாகி இருக்கிறது. இந்த நபர்களுக்கு ஒரு விவசாயிகள் இதே தர்மஸ்தலாவை சார்ந்த குடும்பத்தினர்கள் இந்த நபருக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் ஒரு மெயின் ரோட் வருவதாக அறிந்து அந்த நிலத்துடைய விலை அதிகரிக்கப் போகிறது என்று அந்த விஷயத்தை அறிந்து இந்த நபரிடம் போய் நாராயணன் போய் அந்த நிலத்தை திருப்பி கேட்டிருக்கிறார்கள். நாராயணன் இல்லை, இந்த இடம்தான் எனக்கு ஒரே உழைப்பு, இதை நான் கொடுக்க மாட்டேன். பலமுறை கேட்டு பார்த்திருக்கிறார்கள், மிரட்டியும் பார்த்திருக்கிறார்கள். நாராயணன் அதை திருப்பி கொடுப்பதாக தயாராக இல்லாத பட்சத்தில் நாராயணனை கொன்று விட்டார்கள். அவருடைய தங்கையும் கொன்று விட்டார்கள். இன்னைக்கும் அவர்களுடைய சடலங்கள், அவருடைய எந்த விதமான அடையாளமும் எங்கேயுமே கிடையாது. இது போன்ற பல்வேறு கதைகள் இன்னைக்கும் தர்மஸ்தலாவில் இருக்கிறது, புதைக்கப்பட்டிருக்கிறது. சௌஜன்யாவுடைய வழக்கு இன்னைக்கும் ஓப்பனாக தான் இருக்கிறது. இன்னைக்கும் அன்சால்வ் மிஸ்ட்ரியாக தான் இருக்கிறது. இதே போன்ற இன்னொரு பெண்ணின் கதையை நான் உங்களுக்கு எடுத்து வைத்திருந்தேன், அனன்யா பட்டின் கதை. அதையும்
மறுபடியும் திறந்திருக்கிறார்கள். முதல் முறையாக அந்த வழக்கில் 22 வருடம் கழித்து இப்போதான் எஃப்ஐஆரே பதிவிட்டிருக்கிறார்கள். இது போன்ற 367 வழக்குகள், மிஸ்ஸிங்கான வழக்குகள், அதற்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதற்கான கேஸ் ஃபைல்ஸ் அனைத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய போலீஸார்கள், போலீஸ் ஸ்டேஷன் அளித்துள்ளது. இது ஒரு ஆர்டிஐ போடப்பட்டு அந்த ஆர்டிஐக்கு கொடுக்கப்பட்ட பதிலில் இந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று ஒரு 6 புதிய ஐ விட்னஸஸ்கள் வெளிவந்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த பதில் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, மிஸ்டர் எக்ஸ் எந்த விஷயத்தை கூறுகிறாரோ அது உண்மைதான். நாங்களே பலமுறை அவரை புதைக்கும் போது பார்த்திருக்கிறோம், ஒளிந்திருந்து பார்த்திருக்கிறோம், எங்களுக்கும் பயம். அப்படி அவர் எங்களை பார்த்துட்டால் அங்கே தன்னுடைய முதலாளிகள்கிட்ட போய் சொல்லிடுவார், எங்களுக்கும் இதே போன்ற நிலைதான். அதனால நாங்கள் அன்னைக்கு வாயை திறக்கலை. ஆனால் இன்னைக்கு இந்த நபர் வெளிவந்து இவ்வளவு தைரியமாக இந்த உதவியெல்லாம் செய்யும் போது நாங்களும் முன்வந்து பேச வேண்டும் என்கிற அந்த விஷயம் எங்களுடைய மனதிலும் தோன்றியது. அதனால் நாங்கள் வந்திருக்கிறோம். எஸ்ஐடி டீம் இந்த 6 நபர்களை சந்தித்து அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அவரை கிராஸ் குவெஸ்டின் செய்த போது எந்த விஷயங்களை மிஸ்டர் எக்ஸ் எடுத்து வைக்கிறாரோ அதே விஷயங்களை இவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். எல்லாமே மேட்ச் ஆகியிருக்கிறது. இப்போ இன்னைக்கும் சைட் நம்பர் 11A அடுத்த தேடுதல் நடந்திருக்கிறது. சைட் நம்பர் 13இல் இதுவரை அவர்கள் கை வைக்கவில்லை. இதற்கு பின்பு இந்த 6 நபர்கள் எங்கெல்லாம் அடையாளம் காட்டுகிறார்களோ அந்த இடத்தையுமே இவர்கள் தோண்டி பார்க்க போகிறார்கள். அதற்கான வேலையும் ஒரு சைட்டில் தொடங்கப்பட்டிருக்கிறது. நேற்று இதே தர்மஸ்தலாவில் ரிப்போர்ட் செய்ய போன பல பத்திரிகையாளர்களை தாக்கியிருக்கிறார்கள். இது எல்லாமே நீங்கள் வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் தர்மஸ்தலாவிலிருந்து உண்மைகளை அவ்வளோ சுலபமாக கொண்டு வர முடியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பத்தினர்களுடைய கனெக்ஷன், இதையும் தாண்டி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு உண்மையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். இந்த குடும்பத்தினர்களுடைய கனெக்ஷன் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரிலிருந்து தொடங்கி இந்த நாட்டின் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வரை இருக்கிறது. அப்போது இந்த குற்றத்தை செய்த நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை யார் பார்த்து வருகிறார்? உண்மையான குற்றவாளிகளை பிடிப்பார்களா? உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குமா? சந்தோஷ்குமார் அதற்கான ஒரு உதாரணமாக இருக்கிறார். சந்தோஷ்குமார் விவகாரத்தில் இன்னொரு உண்மையும் வெளிவந்தது. எந்த ரேப் மற்றும் மர்டர் சந்தோஷ்குமார் தான் செய்தார் என்று இவர்கள் கூறுகிறார்களோ, சந்தோஷ்குமார் ஒரு மனநிலை நோயாளி, அவரால் அந்த கொலையெல்லாம் செய்ய முடியாது. இன்னொரு விஷயம், சந்தோஷ்குமாரால் செக்ஸ் செய்ய முடியாது. அவருக்கு ஒரு டிஸார்டர், அவரால் அந்த வேலையை பார்க்கவே முடியாதா. இதுவும் கோர்ட்டில் எடுத்து வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் சந்தோஷ்குமாரை வெளிவிட்டார்கள். அப்போது ஒரு அப்பாவியை 11 ஆண்டுகள் வரை சிறையில் வைத்த இதே போலீஸ் இப்போ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுப்பார்களா? அதை நாம் நம்ப வேண்டுமா? எஸ்ஐடியின் டீம் எந்த அளவில் உண்மையான ரிப்போர்ட்ஸ்களை, உண்மையான டாக்குமெண்ட்ஸ்களை ப்ரொடியூஸ் செய்ய போகிறது என்று அதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.